சிம்பிளான சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாமா? கேரட் பீன்ஸு குடமிளகாய் வெட்டி ஓரமாக வச்சுட்டேன். சுடுதண்ணி காய்ச்சி உப்பு போட்டு சோயா பீன்ஸு அதுக்குள்ளார போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிட்டேன். அது பெருசு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ சாப்பாடு வடித்து ஆற வச்சுட்டு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அப்படிங்கும்போது நல்லா நமக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ அலசி வச்சுருக்க சோயா பீன்ஸு உள்ளார போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம எந்த சாஸுமே ஆட் பண்ண வேண்டாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிவிட்டு 2 முட்டை, அது ஆப்ஷனல் தான். முட்டைங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாட்டின்னா முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நமக்கு சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. அதை உள்ளார போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டுக்கலாம். இதில் அல்டிமேட்டு இதுதான். பெப்பர் பொடி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே வாசம் கமகமன்னு வரும். நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ருப்போம் தெரியுங்களா? பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் கொண்டாந்து தருவாங்க. காய் வாடின மாதிரி இருக்காது, நல்லா அப்படியே அந்த க்ரீன் கலரில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம்.